கடந்த திமுக ஆட்சியிலும் இதே மாதிரி குற்றங்கள் நடைபெற்றது. அப்பெல்லாம் திமுக தனிநபர்களுடைய பிரச்சனை, அது ஒரு சமூக பிரச்சனை இல்ல, தனிநபர்கள் நடக்கக்கூடிய தாக்குதலுக்கும் கொலைகளுக்கும் அரசு பொறுப்பேற்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ தாவேக்கா அரசுல நடக்கக்கூடிய தனிநபர்களுடைய தாக்குதலுக்கும் கொலை சம்பவங்களுக்கும் எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும்? கோவையில் அமுதன் கொலை செய்யப்பட்டது தனிநபர் தாக்குதலா? திருவொற்றியூர்ல ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கான தனிநபர் தாக்குதலா? இதெல்லாம் தனிநபர் தாக்குதலா? தனிநபர் தாக்குதல் நடைபெற்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படணும். திமுகவுடைய ஆட்சியில் குற்றங்கள் நடைபெற்றதே வச்சுக்கங்க, நிறைய வச்சதே வச்சுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா? காவல்துறை தூங்கிட்டு இருந்ததா? நான் கேட்குறேன், இந்த கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடென்ட் ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க முதலமைச்சரை. நீங்கள் சாரி சொல்லிட்டா போதுமா அப்படின்னு எங்களுடைய முதலமைச்சரை கேட்டார. இந்த பெற்றோர்கள்ட்ட யாருக்கிட்டையாவது பேசியிருக்கிறார் அவர்? ஆனால் எதிர்கட்சி தலைவர் தான் அலைபேசியில் கூப்பிட்டு பேசுகிறார் அமுதனுடைய பெற்றோரிடத்துல. அந்த பெற்றோர் சொல்றாங்க, எங்களுக்கு நம்பிக்கை உங்க மேலதான் இருக்கு, எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் மேலதான் நம்பிக்கை இருக்கு, இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்களே. ஓட்டு போட்டு வந்திருக்கிற மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், ஆனா ஆட்சியில் இருக்கீங்க நீங்க, ஆனா உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்கட்சி மேலதான் நம்பிக்கை இருக்கு. சார், அமைச்சர் சரத் அவர்கள் இந்த பவுடர் பயன்படுத்துற விஷயம், அது குறித்து நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே அதை சொல்லிட்டு இதுக்கப்புறம் அதை பேசணும். என்ன விளக்கம் கொடுத்தாரு? அதை ஒரு குழந்தைக்கு மாத்திரையை கசி கொடுத்ததா? குழந்தைக்கு மாத்திரையை கசிக்கு கொடுக்கறதுலாம் அப்படிதான் செய்வாங்க. நீங்களே சொல்லுங்க சார், யாராவது குழந்தைக்கு. நான் கேட்கறேன், இன்னைக்கு நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன், குழந்தைக்கு மாத்திரை கொடுத்ததா விளக்கம் சொல்றாருல, அந்த குழந்தை எங்க? அந்த குழந்தை பக்கத்தில் எங்கன்னா இருந்ததா? முதல்ல அவர் பக்கத்தில் உட்கார்ந்தது அந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களான்னு சொன்னார் அவரு. குழந்தைக்கு மாத்திரையை அப்படி பவுடர் பண்ணுற டெக்னாலஜி எங்கே கற்றுக்கிட்டார் அவர்? ஒன்று டெமோ பண்ணி காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாரும் முடியும், உங்கள் ஊடகங்கள் முடியும் டெமோ பண்ணி காட்ட சொல்லுங்கள். யாராவது குழந்தைக்கு மாத்திரை செல்ஃபோன் மேலே வச்சு பண்ணுவாங்களா? குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரை எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணும். பக்கத்தில் டாக்டர் இருக்கிறார், குழந்தைகள் டாக்டர், ஜென்ரல் மெடிசின். குழந்தைக்கு யாராவது அந்த மாதிரி கொடுப்பாங்களா? என்ன பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்க இந்த அமைச்சர்கள்லாம். நான் தான் சொல்கிறேனே, இந்த கொக்கையின் சரத்குமார் அவர் தொகுதியில் ஆடி ஆஃபர் போய் நிற்குது. இப்போ போதை பொருள் வாங்கினீங்களா, மாத்திரை இலவசங்கிறால, வெக்கமில்லை உங்களுக்கு? கோவை அமுதன் விஷயத்துல அவங்க தாயார் கல்லூரி நிர்வாகத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அது எடுக்க மாட்டோம், நீங்க கொலை நடந்த இடத்துல இல்ல, நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நாங்க எஃப்ஐஆர் போட மாட்டோம்னு மறுத்துருக்காங்க. நீங்க தான் அதுல சட்ட உதவி செய்யுது. இதுல தெரியுதா இந்த லட்சணம்? இதுலேயே தெரியலையா? இந்த அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் இது தெரியலையா? முதலமைச்சருடைய அவரால் இன்னபிலிட்டி, முதலமைச்சருடைய கையாளாகத்தனம், முதலமைச்சருடைய இயலாத தன்மை, முதலமைச்சரிடத்தில் நிர்வாகம் இல்லை என்பது இதை விட என்ன காட்டுது? ஒரு பேரண்ட்ஸ் கொலை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன்னு காவல்துறை சொன்னால் வெக்கப்பட வேணாம், அவமானப்பட வேணாம்? முதலமைச்சர் எங்கே போறாரு? இப்போ அந்த முதலமைச்சருக்கு வீரவசனம்லாம் எங்களுடைய அரசாங்கத்தை எங்களுடைய தலைவரை பற்றி கேட்டார். அப்போ இருந்த வீரம்லாம் எங்கே போச்சு? அந்த கல்லூரி நிர்வாகத்தை பேட்டி கொடுக்க சொன்னது யார் சார்? எங்கேயாவது ஒரு நிறுவனம் முன்கூட்டி கல்லூரி நிறுவனம் பேட்டி கொடுக்குமா? யாருடைய பேக்கிங் இல்லாமல் கொடுப்பாங்க? அவங்க காவல்துறை அரசினுடைய பேக்கிங் இல்லாமல் கொடுக்காதது. நீதி வழங்குறதை விட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க மேலே குற்றம் சுமத்துறதுன்னா இது என்ன மாதிரியான அரசாங்கம் இது? முதலமைச்சர் சுதந்திர தின உரையில என்ன சொல்லியிருக்காரு? நிர்வாக ரீதியாக மத்திய அரசு ஒத்துழைப்பு தருவோம், ஆனா தமிழ்நாடோட உரிமைகளை விட்டு தர மாட்டோம்னு பேசியிருக்கிறாரு. என்ன ஒத்துழைப்பு கொடுத்து என்ன உரிமையை மீட்டெடுத்தாரு? நான் கேட்குறேன், நேஷனல் சாங் அண்ட் நேஷனல் ஆந்தம், இந்த ரெண்டு பாடல்களை நேஷனல் ஹானரிங் ஆக்ட் கொண்டாடுறாங்க. அந்த ஹானரிங் ஆக்டில் எந்த பாடல் எந்த வரிசையில் வரணுன்றத பில்லு வருது, பாஸ் ஆகுது. இவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் அதை விட்டுடுங்க. ஆனால் வந்தே மாதரம் பாடல் இருக்கக்கூடிய சில பத்திகள் ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினரை புண்படுத்தக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறதுனால தான் அன்றைய காலகட்டத்திலே அது நீக்கப்பட்டது, அது பாடப்படலை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் ராசா எழுந்து நாடாளுமன்றத்தில் சொல்றார், அமெண்ட்மெண்ட் கொடுக்குறார், நீங்கள் கொண்டு வாங்க, ஆனால் இந்த பத்தியை அன்றைக்கே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது, அதை நீங்கள் நீக்குங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதை நீக்காமையே நிறைவேற்றுறாங்க. இந்த இடத்துல தாவேக்கானுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? எப்போ சார் தாவேக்கா வாயை திறந்து பேசியிருக்குது? வந்தே மாதரம் வரட்டும், எங்களுக்கு பரவாயில்லை, அதில் வரக்கூடிய வரிகள் எங்களுக்கு சிக்கல் இருக்குது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்களா சார் இது வரைக்கும்? தாவேக்கா அரசியல் கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு எதனா இருக்கா சார்? டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி கூட்டம்ன்ற பேரில் நீங்கள் எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு விடுத்த கூட்டம் நடத்துனீங்களே, தாவேக்கா கட்சிக்கு டீலிமிட்டேஷனில் என்ன ஸ்டாண்டுன்னு இது வரைக்கும் சொன்னீங்களா? என்ன தீர்மானத்தை நீங்கள் வடிச்சு எடுத்தீங்க? நீங்கள் கடந்த மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசின் போது வடிக்கப்பட்ட தீர்மானத்தை தாண்டி நீங்கள் என்ன பெருசாக சொல்லிட்டீங்க?
எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது. சும்மா நாங்கள் வந்து மத்திய அரசோட நாங்கள் ஒன்றிய அரசோட நாங்கள் இணக்கமாக இருப்போம்னா இணக்கமாக இருங்க. யார் வேணான்றா? யார் இணக்கமாக இருக்க மாட்டேன்றா? எங்களுடைய ஆட்சியை நாங்கள் இணக்கமாக இருக்கிறதா ரைட் இருக்கு. நீங்கள் விஎம்ஜி ராம்ஜி அந்த 100 நாள் வேலையை ஏன் கையெழுத்து போட்டீங்க? அது இணக்கமா? அது பேர் நாடே எதிர்க்குது. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களே எதிர்த்தது. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களை எதிர்த்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வரிஞ்சு கட்டிக்கிட்டு முதலமைச்சர் விஜய் கையெழுத்து போட்டார். நீங்க என்ன பெருசா மாநில அரசுடைய உரிமைகளை நீங்க மீட்டுட்டீங்க? காவிரி நதி பிரச்சனை பத்தி உங்களுடைய உரிமை எங்க நீங்க நிலைநாட்டினீங்க? மேகதாது அணை கட்டுறது தடுப்பதை பத்தி உங்க உரிமை நீங்க எங்க நிலைநாட்டினீங்க? டம்மி முதலமைச்சரா இருக்கீங்க, பப்பட் முதலமைச்சரா இருக்கீங்க, பொம்மை முதலமைச்சரா இருக்கீங்க. நீங்க துணைவேந்தர் ஒருத்தர் சொல்றாரு சார், ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து சொல்றார், இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சர்க்குலர் வந்தது, வந்தே மாதரம் பாடப்படும், தமிழ்தாய் வாழ்த்து 3வது தான் பாடப்படும் சொல்றீங்களே, நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அந்த துணைவேந்தர் மேல? இல்ல கண்டிச்சிருக்கீங்களா? இல்ல ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கூப்பிட்டு குறைஞ்சபட்சம் வார்ன் பண்ணிட்டு உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா சான்சலர் இவர் வைஸ் சான்சலர், கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஆனா கண்டிக்கிற உரிமை இருக்கா இவங்களுக்கு? தொடர்நடிக்க கவர்மெண்ட்டுங்க இது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் தலைமையில யூஜிசி நாமினி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா திமுக வந்து இரட்டை நிலைப்பாடு உடையவர்கள் அமைச்சர் நிர்மல்குமார் இல்ல மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க. சாரி. முதலமைச்சர் தலைமையில அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துல நோ டிலிமிட்டேஷன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா திமுக குறித்து பேசுறப்ப சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, திமுக இன்னைக்கு இங்க வந்து ஆதரிச்சாங்க சட்டப்பேரவை, ஆனா அங்க போய் ஆதரிப்பாங்க இரட்டை நிலைப்பாடு உடையவர்கள். எங்க போய் எதை ஆரம்பிச்சு தீபங்க டிலிமிட்டேஷன் ஆதரிப்பீங்க? இப்ப பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பில் இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவங்களுக்குலாம்? அரசியல் தெளிவு இருக்கா அவங்களுக்குலாம்? நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி இப்போ வந்து பில் இருக்கா? நாங்கள் எப்படி போய் ஆதரிப்போம்? இந்த அரசியல் புரிதல் கூட இல்லையே. மாநில உரிமையில விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். வைஸ் சான்சலரை வந்து நியமிக்கிறதுக்காக ஒரு சர்ச் கமிட்டி போடும். அந்த வைஸ் சான்சலர் நியமிக்கிறதுக்கு சர்ச் கமிட்டி போடும்போது, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கவர்னர் என்ன சொல்றார், அவர் ஒருத்தரை நியமிக்கிறோம் அப்படிங்கிறார். ஆல்ரெடி சான்சலர் சார்பாக ஒன்று இருக்கு. ஆனால் யூஜிசி சார்பாக ஒருத்தரை போடணும்னு சொன்ன விஷயத்தை நாங்கள் தடுத்தோம், நாங்கள் எதிர்த்தோம், நாங்கள் நியமிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு, தாவேக ஆட்சி வந்த பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் யூஜிசியினுடைய சார்பாக ஒருத்தரை நியமிக்கிறதுக்கு ஒத்துக்கிறார். என்ன பெருசா மாநில உரிமையை நீங்கள் பாதுகாத்துட்டீங்க? நாடகம், நடிப்பு, வேஷம் சினிமாவில் தான் போட்டீங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்து கூட நீங்கள் போட்டுட்டீங்க. பாஜக கண்டு பம்பும் டம்மி முதலமைச்சர் விஜய்.